அப்புறமாக இருந்துச்சு ஒரு 5 நிமிஷத்தில் அம்மா நல்லா இருக்குது நான் வரேன் வீட்டுக்குண்ணா. சரிப்பா நீ வீட்டுக்கு வந்து சொன்னேன். வீட்டுக்கு வந்து நெஞ்சை தொட்டு பார்த்தா அப்படியே சுடுதண்ணி ஊற்றினா எப்படி இருக்கும் அது மாதிரி கொதிக்குது. என்னால் கையே வைக்க முடியல. அப்புறம் இயேசுவின் ரத்தத்தை என் கையில் எவ்வளோ ஊற்ற முடியுமோ நல்லா ஃபுல்லாக ஊற்றி அவன் நெஞ்சில் வச்சு அப்படியே அமுத்தி விட்டேன். அமுத்தினோடனே அப்படியே அவனுக்குள்ளார இருந்து அப்படியே ஒரு ஆவி அப்படியே போகுது. போனோடனே பையன் ஒரு அப்படி துளுக்கிற மாதிரி இப்படின்னா என் சாமி இருக்குன்னு. அம்மா ஏதோ வெயிட்டே குறைஞ்ச மாதிரி இருக்குது மம்மி அப்படின்னா. சரி சாமி நீ கொஞ்ச நேரம் இரு, அப்பா வந்து கொஞ்ச நேரம் உன்னை தூங்க சொல்லியிருக்கிறாரு. சித்த நேரம் தூங்கி வந்துட்டு சரியாக போயிருந்தேன். நான் வீட்டுக்கு போகிறேம்மா, நான் வேண்டாம் இங்கேயே தூங்கு சாமி, அங்கே போய் தனியாக இருக்க வேண்டாம். கடையிலேயே கொஞ்சம் நேரம் அப்படியே நெஞ்சில் எண்ணெய் பூசி படுக்க வச்சு ஒரு டம்ளர் ஜெப்பெண்ணெய் ஊற்றி அவனுக்கு கொடுத்ததுக்கப்புறம் தான் அப்புறம் நல்லா இருக்குது மம்மி ஃப்ரீயாக இருக்குது நான் வீட்டுக்கு போய் டீ குடிச்சிட்டு தூங்கினா. சரி போ சாமின்னு டீ இருந்து குடிச்சிட்டு ஒரு 5 மணி வரைக்கும் தூங்கி வந்துச்சான். அதுக்கப்புறம் ஃப்ரீயாக இருக்குது நான் கடைக்கு போகிறேன்ட்டு வண்டி எடுத்துகிட்டு கடைக்கு போயிட்டான். ஏசப்பா தான் என் மகனுக்கு ஜீவனை கொடுத்து இன்றைக்கும் அவனுக்கு வேலைக்கு போகிற அளவுக்கு வச்சு அந்த நேரத்தில் அந்த நெஞ்சு வலியும் சுகமாக்கி அப்போ செபிச்சுங்கிறது தான் அந்த விடுதலையே உண்டாச்சு. நான் அதான் ஆண்டவர் தான் எனக்கு எப்போவும் சொன்னேன். ஏசப்பா இல்லைன்னா அந்த அன்னைக்கு நான் மகனை என்ன ஒன்றுனே தெரியல. அந்த அளவுக்கு வழியில் அவன் துடித்தான். ஒரு நாளுங்காட அந்த அளவுக்கு துடிச்சதே நாங்கள் பார்த்ததில்லை. அப்படி துடிச்சு போயிட்டோம் மகன். இப்போ அப்பா ஜெபத்தினால தான் இன்றைக்கி எங்கள் குடும்பமே இன்றைக்கி நாங்கள் ஜீவனும் இருக்கிறோம். எங்கள் ஏசப்பா உயிரோடு என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஏசப்பா இல்லைன்னா நாங்கள் ஒன்றுமே இல்லை. அந்த ஊரில் எங்கள் ஆண்டவர் தான் எனக்கு எல்லாத்துலேயும் துணையாக நின்று ஒவ்வொரு நாளும் எங்கள் வழி நடத்தி வர்றார். எவ்வளோ போராட்டம், பயங்கரமான போராட்டத்தில் இருக்கிற எங்களுக்கும் சரி எங்கள் பிள்ளைகளுக்கும் சரி போராட்டத்துலையாவது ஓடிட்டுருக்கு. அப்போ ஜெபத்தினால தான் இன்றைக்கி தாங்கிக்கிறோம். நமக்கு இப்படி ஒரு ஜீவோலியில் நமக்கு பாஸ்டர் ஜெபத்தை அப்பாவை நம்மளுக்கு கொடுத்த ஏசப்பாவுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இயேசு நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. நன்றி. என்னை சாட்சி அனுத்தின என் தகப்பனுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக ஜெபிச்ச பிரதருக்கும் சிஸ்டருக்கும் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பேரன் பிறந்து இப்போ 2 மாதம்தான் ஆகுது. ஆனாலும் 1 மாதத்து அளவில் ஊரில் இருக்கல ஒரு 4 மணிலேருந்து ஒரு 8 மணி வரைக்கும் ஒரே அழுகையாக அழுவாராம். எதுக்கு அழுகுதானே அவங்களுக்கு தெரியாது. ஆனால் என்கிட்ட ஒரு நாள் சொல்லுவா, இந்த மாதிரி தம்பி அழுதுகிட்டே இருக்கான், ஆனால் எதுக்கு அழுகிறா, என்ன பண்ணு, எல்லாம் வயிறு வலிக்கு மருந்து டானிக்க கொடுத்து பாப்பா எதுவுமே எனக்கு அந்த 9 மணி வரைக்கும் கத்திக்கிட்டே இருப்பான். 2 மாதம்தான் ஆகுது. அப்புறம் புதன்கிழமை தான் அங்கே கூட்டிகிட்டு வந்தாங்க. நான் ஞாயிற்றுக்கிழமை இந்த ப்ரேயர் முடிச்சுட்டு கூப்பிட்டு வரேன்னுச்சு. அப்புறம் புதன்கிழமை அவங்க அம்மா அப்பாவும் கூட்டிகிட்டு வந்தாங்க. வந்து அந்த புதன்கிழமை சாயந்தரமும் அப்படி தான் அந்த 4 மணி ஆயிடுச்சுன்னா கத்துன்னு கத்துவான். வாயே மூட மாட்டான். குடித்த பாலெல்லாம் அப்படியே குடகுடமாக கக்குவான். நானும் ப்ரேயர் ஆயில் வச்சு தலையில் வச்சு மேலுகாலெலாம் தடவி விட்டுக்கிருந்தேன். ஒன்றும் செய்யாதுமா, ப்ரேயர் ஆயில் மட்டும் போடு அப்படின்னு. அப்புறம் புதன்கிழமைக்கு வேலைக்கிழமைக்கு பிரதருக்கு ஃபோன் போட்டு ஜெபம் பண்ண சொன்னான். பிரதர் ஜெபம் பண்ணி விட்டாங்க. மீண்டும் மறுபடியும் அழுதுகிட்டே இருந்தானே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, நம்ம ப்ரேயருக்கு வேறு போகணுமே ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால். அப்புறம் நேற்று சாயந்தரம் மறுபடியும் கத்திக்கிட்டே இருந்தான்ட்டு மறுபடியும் ஒரு 6 மணி 6:30 இருக்கும் பிரதருக்கு மறுபடியும் ஃபோன் போட்டோம். பிரதர் மறுபடியும் அம்மா கத்திக்கிட்டே காதில் வச்சு ஜெபம் பண்ணி விட்டாங்க. அந்த ஜெபம் பண்ண அப்படி ஒரு கத்துனா அவங்க அம்மாவும் சேர்ந்து அழுதான். நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது கத்துறதை பார்த்தா என்னன்னு தெரியல அப்படின்னு. அப்புறம் அந்த ப்ரேயர் பண்ண ஒரு கத்துன்னு கத்தி ஒரு 2 நிமிஷத்தில் அப்படியே பாட்டுக்கு நல்லா தூங்கிட்டான். அதுலேருந்து நாங்கள் வர்ற வரைக்கும் நல்லா தூங்கியிருக்கேன். நான் ஃபோன் போட்டு கேட்டேன், தம்பி தூங்குறேன், அந்த அளவே இல்லை பாட்டு தூங்குறோம் அப்படின்னு சொன்னான். என் தகமுடுக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிடுவேன். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். நம்ம இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்களிக்கும். பாவத்தை போக்கும், பயமதை நீக்கும்,
பரம சந்தோஷம் பக்தருக்களிக்கும் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம் வானினும் பூவிலும் மேலான நாமம் வானாதி வானவர் இயேசுவின் நாமம் வானினும் பூவிலும் மேலான நாமம் வானாதி வானவர் இயேசுவின் நாமம் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம் நேற்றும் இன்றும் மாறிட நாமம் நம்பினோரை என்றும் கைவிட நாமம் நேற்றும் இன்றும் மாறிட நாமம் நம்பினோரை என்றும் கைவிட நாமம் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம் பரிமள தைலமா இயேசுவின் நாமம் பாருங்கும் வாசனை வீசிடும் நாமம் பரிமள தைலமா இயேசுவின் நாமம் பாருங்கும் வாசனை வீசிடும் நாமம் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம் கவலைகள் அனைத்தும் தீர்ந்திடும் நாமம் நோய்கள் போக்கி சுகம் தரும் நாமம் கவலைகள் அனைத்தும் தீர்த்திடும் நாமம் நோய்களை போக்கி சுகம் தரும் நாமம் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம் நம்ம இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம் இயேசுவின் நாமம் இனிதான நாமம் இணையில்லா நாமம் இன்ப நாமம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் மகளை கல்யாணம் பண்ணி முடிச்சு கொடுத்து 24 வருஷம் ஆகுது. இதுவரையும் அவளுக்கு பிள்ளை இல்லை. இப்போ 8 மாதமாக இருக்கா. 8 மாதமாக இருந்தாலும் எங்களுக்கு எந்த 8 மாதம்னு இதுவரையிலுமே தெரியாது. இப்போ முந்தா நாள் திங்கக்கிழமை ஸ்கேன் பண்ண போனேன். வேறெல்லாம் பெருசாக இருந்து எப்போவுமே கேஸ்ன்னு செல்லுவா. நான் செல்வேன், வெள்ளை உடரிச்சு சாப்பிடு, காந்தாரி மிளகு எடுத்து சாப்பிடு, தலை சுற்றுன்னு செல்லுவேன். அப்படி செல்வேன். ஆனால் இவ்வளோ வருஷம் இல்லாமல் இனி இப்போ நமக்கு கிடச்சா போகுது, 44 வயசு ஆகுது அப்படின்னு நினச்சி பயந்துட்டு அப்படி இருந்தேன். திருப்பி வேறு பெருசானவன் ஆஸ்பத்திரி போனால ஸ்கேன் பண்ணி பார்த்து 8 மாதம் ஆச்சு அப்படின்னு சொல்லி விட்டுருந்து. கர்த்தருக்கு கூடான ஓடி நன்றி எனக்கு தந்தது.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிக்கும்படியான இறை வார்த்தை தூய யோவான் எழுதிய நற்செய்தி 8வது அதிகாரம் 12வது இறை வார்த்தை. ஆமாம், 8:18. மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். அன்பான இருபால் இறையுள்ளங்களே, வாசிக்கப்பட்ட வார்த்தை அனைவரும் கேட்டோம். சாட்சி பலவிதத்தில் மனிதர்கள் கூறுவதுண்டு. நாம் பல ஆண்டுகளாக கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் இப்போது கூறப்படுகின்ற சாட்சியானது திரு விவிலியத்தின் சாட்சி, வார்த்தைகளின் சாட்சி என்பதை முதலில் நினைவுபடுத்துகின்றேன். தனிநபரின் சாட்சிகளை நாம் பல ஆண்டுகளாக கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். வார்த்தைகளின் சாட்சிகளை கேட்போம். மீண்டும் வாசிக்கப்பட்ட வார்த்தையை நினைவுபடுத்துகின்றேன். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். இப்போது நாம் அமர்ந்திருக்கின்ற மகிமையின் கூடாரமானது வாசிக்கப்பட்ட வார்த்தையில் தெளிவாக இருக்கின்றது. ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். கேட்டுக்கொண்டிருக்கின்ற இறைகுலம், இருபால் இறையுள்ளங்கள், அமர்ந்திருக்கின்ற ஒவ்வொருவரும் மகிமையின் கூடாரத்தில் வந்தீர்கள் என்றால் ஜீவ ஒளிவை அடைவீர்கள் என்று வார்த்தை வழியாக நினைவுபடுத்துகின்றேன். அவ்வளவு எளிதாக ஜீவ ஒளியின் உள் பாதம் பதிக்க மாட்டீர்கள் என்பதை நினைவுபடுத்துகின்றேன். குறைந்த நேரத்தில் நிறைவான வார்த்தையை இறைவன் தந்து வழிநடத்துவார். அன்பானவர்களே, 2.5 ஆண்டுகளாக இந்த ஜீவ ஒளி சேனலை பார்ப்பதுண்டு. அதற்கு முன்னால் டிவி உண்டு, இயங்குவதில்லை. பல இடரல் காலகட்டம். அந்த டிவி இணைத்த போது போட்ட சேனல் ஜீவ ஒளி. பல சேனல்களும் வந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் ஜீவ ஒளி சேனல் என்றால் அது ஜீவ ஒளியே தான். யோவான் நற்செய்தியின் இறை முத்தாகிய ஜீவ ஒளியை கொண்டிருப்பீர்கள். அதில் மாற்று கருத்தோ கேள்விக்குறியோ வேண்டாம் என்பதை நிலைநிறுத்துகின்றேன். அவ்வளவு எளிதாக ஜீவ ஒளி சேனலை பார்க்க மாட்டீர்கள். அவ்வளவு எளிதாக மகிமையின் கூடாரத்தில் வரவும் மாட்டீர்கள். நான் ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவன். இவர் போகின்ற பாதை ஒன்று, மண்ணகத்தில் விண்ணகத்தில் இரண்டும் ஒன்று. சாட்சி நான் கூறுகின்றேன் என்றால் திருவிவிலியத்தில் இருக்கின்ற இறை முத்துக்களை இங்கு நிலை நிறுத்தப்படுகின்றது, அது செயலாற்றுகின்றது என்பதை தெள்ள தெளிவாக நினைவுபடுத்துகின்றேன். விவிலியம், பெரிய விவிலியமும் சிறிய விவிலியமும் ஆண்டவர் எத்தனை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள், இன்னொன்று ருசித்து பாருங்கள். இரண்டும் 2 கரங்கள் என்னுடையது. 2 வார்த்தையும் ஒன்றுதான். வார்த்தையின் அர்த்தங்கள் ஒன்றுதான். வார்த்தைகளை திரிப்பதல்ல, வார்த்தையின் மறைபொருளை இறைவன் கொடுக்கும் போதுதான் திருசிலுவையின் மகிமை தெரியுமே தவிர அன்று வரை அவன் இந்த கோஸ், இவன் சிஎஸ்ஐ, இவன் ஆர்சி, எத்தனை சியு அன்பானவர்களே,
அதில் முத்திரை பதித்து முடங்கி கிடப்போமே தவிர இறை முத்துக்கள் செவி உடையோர் கேட்கட்டும் என்று இறைவன் கூறினார். ஆனால் செவி அனைவருக்கும் இருக்கின்றது. இறை வார்த்தை எந்த செவி கேட்கின்றதோ அதுதான் செவி, இறை வார்த்தையின் செவி. ஐம்புலன்களை உள்ளடக்கும் போதுதான் அந்த இறை வார்த்தைகள் உள் இறங்குமே தவிர ஒரு புலன் சிதறியதென்றாலும் ஒன்று கூட உள்ளே நிலை கொள்ளாது என்பதை ஜீவ ஒளியை பின்தொடரும் மக்களை நினைவுபடுத்துகின்றேன். மீண்டும் நேரம் குறைவானால் அடுத்த வார்த்தையில் கடந்து செல்கின்றேன். தூய மத்தேயு எழுதிய நற்செய்தி 4வது அதிகாரம் 15, 16 ஆகிய இறை முத்துக்கள். இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசைகளில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அன்பானவர்களே, வாசிக்கப்பட்ட மீண்டும் ஒரு முறை நிலைநிறுத்துகின்றேன். இவ்விடத்திற்காக சகோதரரிடம் உரையாடிய போது அனுமதி கிடைத்தது. விண்ணக அனுமதியை முதலில் பெற்றேன். 2.5 ஆண்டுகளாக ஜீவ ஒளியை பார்த்தேன் என்றால், அன்பானவர்களே, அதை பார்த்து அதன் மறைபொருள் என்ன, அதன் வெளிப்பாடு என்ன, வார்த்தை என்ன, வார்த்தையின் அர்த்தங்கள் என்ன, ஒவ்வொன்றும் தெள்ள தெளிவாக புரிந்த பிற்பாடுதான் சாட்சி கூற இறைவனிடம் வரம் கேட்டேன். வந்தது. நவம்பர் முதல் இங்கு வருவதுண்டு. 5-6 கூட்டங்கள் அமர்ந்து சென்று விடுவேன். ஏனென்றால் இறைவனிடம் கேட்டேன், அந்த மகிமையின் கூடாரத்தை பார்க்க வேண்டும். கேட்டு 6 மாதத்துக்கு பிற்பாடு அருளப்பட்டது. அப்படி என்றால் 1.5 ஆண்டு தாண்டியது. அப்போது சகோதரரை சந்தித்து கேட்டேன், சாட்சி கூற வேண்டும். அப்போது அனுமதி அளிக்கப்பட்டது. ஆனால் அந்த அனுமதி நிமித்தம் தான் இந்த சாட்சி கூறுகின்றேனே தவிர ஜீவ ஒளி என்ற ஜபக்கோபுரத்துக்கு மட்டுமல்ல, திருவிவிலியத்தில் இருக்கும் இறை முத்துக்கள் இங்கு செயலாற்றுகின்றது, செயல்படுகின்றது, செயலாற்றிக் கொண்டே இருக்கின்றது என்பதை தெள்ள தெளிவாக நிலைநிறுத்துகின்றேன். தயக்கமோ சந்தேகமோ வேண்டாம். படிக்கட்டில் கால் வைக்க வேண்டும் என்றாலும், அன்பானவர்களே, உங்களுக்கு அருளப்படவில்லை என்றால் படிக்கட்டில் வந்துவிட்டு சென்று விடுவீர்களே தவிர படிக்கட்டில் பாதம் பதித்து மேலே வரமாட்டீர்கள். வந்தாலும் மகிமையின் கூடாரத்தில் உள் வர வேண்டும் என்றால் விண்ணக தந்தை அனுமதிக்காவிடில் உள்ளே வர மாட்டீர்கள் என்பது